வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS with மோஹி. இன்றைக்கி நாம் ஒரு ஹிந்தி சைக்கோ த்ரில்லர் மூவியாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்க செக்டார் 36 அப்படின்ற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க விக்ராந்த் மசி அவர்கள், தீபக் அவர்கள். ஆனால் இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஆதித்யா நிம்பல்கர் அவர்கள். இந்த படமானது நெட்ஃப்ளிக்ஸில் முக்கியமாக தமிழையும் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஓகே ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் அப்படின்னும் போது நம்ம அந்த ஐ சா த டெவில் அந்த மாதிரி படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சா, ஆனால் அதை விட பயங்கரமாக இருக்குது. முக்கியமாக இதில் கொடுக்கப்படுற எக்ஸ்ப்ளனேஷன் தான் முக்கியமாக. நான் இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். இப்போவே 18+ இருந்தால் மட்டும் தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள். 18 கீழே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. படத்தில் ஏகப்பட்ட ப்ரூட்டலான சீன்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப கொடூரமான ரத்தம் தெரிக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு 18+ இருந்தால் மட்டும் பாருங்கள். மற்றபடி எல்லாரும் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த படத்தினுடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். செக்டார் 36 இந்த படத்தினுடைய கை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்ராந்த் மசி அவர்கள் பிரேம் அப்படின்ற கேரக்டர் வளர்றாரு. அதாவது பஷி அப்படின்ற ஒரு பணக்காரர் வீட்டில் இவர் வேலை செய்கிறாரு. இவர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நிறைய சில்ட்ரன்ஸை கடத்தி கொண்டு போயிட்டு கொன்றாருன்னா சாதாரண கொலை கிடையாது. சும்மா அப்படியே கை கால் துண்டாக எல்லாமே துண்டாக வெட்டி அவங்க கிட்ட இருக்கிற ஆர்கன்ஸை எடுத்து வெளியே சேல்ஸ் பண்ணி அந்த காசை வாங்கி ஊருக்கு அனுப்புகிறாரு. இந்த ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தீபக், நம்ம படத்தினுடைய கதாநாயகன் யார் கேட்டிங்கன்னா தீபக் அவர் தான். ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரியோட சப் இன்ஸ்பெக்டர் அவர். ஸோ அவர் பார்த்திங்கன்னா அவருக்கும் இந்த மாதிரி கேசஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அவர் அலட்சியம் பண்ணுறாரு. இந்த இடத்துல அப்படி தான், இது ஒரு சாதாரண இடம், இங்கேருந்து தொலைஞ்சு போனால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அதுமாரி தொலைஞ்சு போகிறவங்களாம் இல்லை, ஓடி போகிறவங்க நிறைய பேர் இங்கே எங்கேயோ போகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெருசாக கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டாரு. ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. என்னென்னா, அவரோட பொண்ணே கொஞ்சம் மிஸ் பண்ணால் கடத்திருப்பாங்க. கடத்தி கொண்டு போகும்போது இவர் பார்த்துடுறாரு. துரத்தி ஓடுறாரு. ஒரு ராவணன் துரத்தி ஓடுற மாதிரி இருக்கும் சீனு. ஸோ துரத்தி ஓடி போய் மிஸ் பண்ணிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் சரி இந்த விஷயத்தை நாம் பர்சனலாக எடுத்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் பர்சனலாக எடுத்து ஆரம்பிக்கிறாரு. போக நிறைய முடிச்சுகளை வருது. சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த சீரியல் கில்லரே ஒப்பிச்சிடுறாரு எல்லாத்தையும். அவர் எப்படி நான் கொன்னேன் அப்படின்றத ஒரு டைம் இருக்கும், ஒரு லிட்டலி ஒரு 10 நிமிஷம் அந்த சீன் தான் மிரட்டி விட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட படம் தான் இந்த செக்டார் 36. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்ராந்த் மசி அவர்களுடைய நடிப்பு தான் பெஸ்ட்டு. நான் அவர் இந்த மாதிரியான ஒரு துணிவு வேணுங்க, இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு. ஏன்னா இவர் நல்ல படங்கள்லாம் நடிச்சிருந்தார். ஹசின் தில்ருபா, அப்புறம் அந்த படத்தினுடைய பாட்டு, அப்புறம் நிறைய சீரியஸ் பண்ணியிருக்காரு, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, லீட் பண்ணியிருக்காரு, முக்கியமாக 12th ஃபெயில் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு ஹீரோயிசமான எல்லாரும் போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ கில்லராக நடிக்கிறாரு. அந்த சைக்கோ கில்லர் அந்த ரோலுக்கு பயங்கரமாக ஆக்ட் ஆகியிருந்தார். அந்த ஆளை பார்த்தா இன்னோசென்ட்டாக இருப்பான் மனுஷன், ஆனால் பண்ணுற வேலைன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த நடிப்பை தத்ரூபமாக காமிச்சிருப்பார். ஒரு சைக்கோ த்ரில்லர் எப்படி இருப்பான்னு நம்மளால் கற்பனையே பண்ண முடியாது. ஆனால் அந்த நடிப்பு மூலயமா தெரிக்க விட்டுருக்கார் மனுஷன். எஸ்பெஷலி போலீஸுக்கும் இவருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். இவர் என்ன சொல்லுவார், உங்களுக்கு என்ன, நீ கேட்குற கேள்வி நான் பதில் சொன்னோம், அதானே, எல்லாத்தையும் நான் ஒப்படைக்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னென்னா கோடீஸ்வரன் ப்ரோக்ராம் போய் பார்க்கணும், அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், கொஞ்சம் அனுப்பிச்சுடுங்க அப்படின்றோம். சொல்ல ஒன்று ஒன்றா சொல்லுவார். கேமரா ஆப்போசிட்டில் இருக்கும், அதனால் முடியெல்லாம் ஒதுக்கிக்கிட்டு ரெடி பண்ணி அப்படியே ப்ரிப்பேராக இருப்பார். அந்த சீன்லாம் மனுஷன் எப்படா இப்படிலாம் நடிக்கிறேன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அது தாண்டி கையில் எண்ணுவார், எத்தனை பேர் நீ கொன்ன அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இது மாதிரி எத்தனையோ பேர் கொண்டு, நீ எத்தனை பேர் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா எண்ணுவார். ஒரு 22லேருந்து 25 இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அசல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் நம்மளுக்கு கொலை நடங்க வைக்கும். அதுமாதிரி அவர் வெட்டி போடுற சீன்ஸு, ஒவ்வொருத்தவங்களாம் கடத்தி கொண்டு ஒவ்வொருத்தர் வெட்டி போடுற சீன்ஸு, முக்கியமாக அந்த சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குற இதுதான் மேட்ரு. ஸோ சவுண்ட் வெட்டும் போது வர அந்த சவுண்டு அதெல்லாம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் பாருங்கள். மற்றபடி இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி படம் பார்க்கும்போது வாமிட்டு அந்த மாதிரி சென்சேஷன் வருதுன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். இந்த படம் நிறைய விஷயங்களில் வாமிட் சென்ஷன் இருக்கும். முக்கியமாக பேசுகிற கான்வர்சேஷன்லேயே அந்த ஒரு வாமிட் சென்ஷன் வரும். அந்த லெவலுக்கு அந்த கான்வர்சேஷன் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கான்வர்சேஷன், அந்த 10 நிமிஷத்தில் அவ்வளோ உண்மையாக சொல்லுவார். எப்படி நான் கொண்டு போனேன், எப்படி நான் கொன்னுனேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தையும் டீட்டெயிலாக சொல்லிகிட்டே இருப்பார். அது ஸ்டான்ஸே இல்லை அந்த சீன். அதே ஈக்குவலாக தீபக் அப்படின்ற கேரக்டரில் வர முடியாது இந்த சப் இன்ஸ்பெக்டர், அவரோட கேரக்டர் பயங்கரமாக இருந்தது. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். ரொம்ப யதார்த்தமாக ஒரு போலீஸாக இருந்தார். அவரோட ரோல் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த ரோல் எஸ்பெஷலி அவர் கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி பண்ணி விட்ருவாங்க, அது பார்க்கும்போது வைத்தறிச்சலாக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சில ஃபிக்ஷனும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது லைக் இந்த உண்மை சம்பவம், அதாவது நொய்டாவில் 2006 அப்போ நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு ஒரு சின்ன ஃபிக்ஷன் இருப்பாங்க. அதாவது பணக்காரன் நினச்சா என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்ற இந்த படத்தில் ஒரு மாதிரியாக காமிச்சிருப்பாங்க. அது நம்பகத்தன்மையாக இருந்தது. சூப்பராகவே ப்ரில்லியண்ட்டாக எடுத்திருந்தாங்க. அதுதான் உண்மை ஆக்சுவலி. ஸோ அந்த பணக்காரன் எந்த அளவுக்கு இறங்குமா, எவ்வளோ தூரத்துக்கு இறங்குமா,
தான் வந்து நல்லவன் அப்படின்னு காட்டுறதுக்கு. ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நடிப்பு, சவுண்டு, முக்கியமாக மியூசிக்கு எல்லாமே இந்த படத்தில் பர்ஃபெக்டாக அமைஞ்சது. முக்கியமாக சவுண்ட் டிசைனிங் தான் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது அப்படின்னு சொன்னோம். நடிக்கப்பட்ட எல்லா நடிகர்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. படம் ஒரு ஸ்லோ பர்ன் படம், ஆனால் 2 hours எப்படி போகுதுனே தெரியாது, அந்தளவுக்கு படம் போயிட்டுருக்கும். முக்கியமாக சொன்னால் படம் வந்து ஒரு 1.5 hours முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்க. அதுதான் அந்த நான் சொன்ன பணக்காரன் கான்செப்ட். ஸோ அதுவும் நல்லா இருந்தது. ஸோ ஓகே, இந்த படத்தில் என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக கூட வந்திருக்கலாம். மேபி டாக்குமெண்ட்ரி இன்னும் கூட எஃபெக்டிவாக இருந்திருக்கலாம். ஸோ சில விஷயங்கள் வந்து இது வந்து டாக்குமெண்ட்ரி படம் தான் ஆக்சுவலி. இது நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டாக்குமெண்ட்ரி நிறைய பண்ணியிருக்காங்க. பட் இது டாக்குமெண்ட்ரியாக வந்திருக்கலாமோன்னு ஒரு விஷயமும் தாட்டும் தோணுது. மற்றபடி பெரிய நெகட்டிவாக சொல்ல விரும்பலை. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, கண்டிப்பாக பார்த்தே திரும்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தைரியம் இருந்தால், உங்களுக்கு மனசாட்சி இருந்தால், அதாவது இந்த மாதிரிலாம் படம்லாம் நான் அசால்ட்டாக பார்ப்பேன் அப்படின்னு ஒரு தைரியம் இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு பாருங்கள். மற்றபடி படத்தில் அவ்வளோ ப்ரூட்டல் சீன்ஸு, அவ்வளோ ராவான சீன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ராவான சீன்ஸ்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. நான் இப்போயே சொல்லிடுறேன். ஸோ ரா சீன்ஸ்லாம் பார்ப்பேன், நான் சைக்கோ படம்லாம் பார்ப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த படத்துக்கான ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.2. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே மீ FTFS வித் மோகி.